உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு ப்ளஸ் புதன் பகவான் இணையக்கூடிய காலகட்டங்கள் 65 நாட்கள், பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் அதனால் அடையக்கூடிய நன்மைகளும் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போவுமே செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எங்கேயுமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். உங்கள் மனசில் எதுவும் நிற்காது, வெளிப்படையாக சொல்லிடுவீங்க, பேசிடுவீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க. சாப்பிட்ற சாப்பாடு கூட அப்புறம் தான், செய்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு, அப்படி யோசிக்கக்கூடியவங்க. இப்படி ஒவ்வொன்றையும் யோசித்து செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இனம் புரியாத சில பிரச்சனைகளையும் இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் தேவையில்லா பண நெருக்கடிகளுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழல், குடும்ப ரீதி வரைக்குமே பாதிக்கக்கூடிய நிலை, நிறைய பேர் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட மிஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள், இனம் புரியாத ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள், என்ன பண்ணாலும் அது தீர்வுக்கு வரமாட்டேங்குதுன்ற ஒரு மனக்கவலைகள். அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் என்ன, எதனால் நாம் மீண்டும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளுக்கு இந்த புதன் ப்ளஸ் ராகு இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த இடம் உங்களுக்கு பாசிட்டிவ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு எப்பவுமே அதிர்ஷ்டத்திற்குரியவர், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். இவர் கேந்திரஸ்தானத்தில் நிற்கிறது மிகச்சிறந்த பலம் உங்களுக்கு. அவரோட புதன் லாபஸ்தானாதிபதியும் இணையிறாரு, அஷ்டமஸ்தானாதிபதியும் இணையிறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் இந்த இடத்துல கிளிக் ஆகிடும். அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக நஷ்டத்தில் போயிட்டு இருந்த அந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் வியாபார சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்போ அது கனெக்ட் ஆகும். பெரிய லெவலில் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அருமையான காலகட்டங்களில் இது மாறப்போகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த புதன் பகவான் எப்போவுமே ஐடி துறை சார்ந்தவர், ப்ளஸ் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கதை கற்பனை விஷயங்களுக்கு, அதாவது இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குறவர். வழக்கறிஞர்கள் சார்ந்தது, சட்ட புத்தகங்கள் படிக்கக்கூடியவங்களுக்கு, அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இதில் 23ஆம் தேதி ப்ளஸ் 13ஆம் தேதி பிப்ரவரி பார்த்திங்கன்னா சூரியனும் பயிற்சியும் மேலே வந்துடுவார், செவ்வாயும் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிளிக் ஆகிடும். இதில் குறிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை டைரெக்டாக அந்த இடத்துல விழுது. அப்போ அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள், கடன் சுமைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது. குரு பார்வை விழுறது மட்டும் இல்லாமல், அந்த குரு பார்வை எந்த இடத்துல விழுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுது. அப்போ குடும்ப விருத்தி, திருமணம் கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து கடைசியில் பார்த்தா இமி கேப்பில் மிஸ் ஆகி இன்றைக்கி அந்த லைஃப் அப்படியே பிரேக் ஆகி நின்றுடுச்சேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்புகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களது வாழ்க்கையில் உங்கள் லக்னபாவம், அதாவது உங்களுடைய ஜனன ஜாதத்தில் லக்னபாகம் ரொம்ப அவசியம், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல கிரகங்கள் 4 கிரகங்களுடைய சேர்க்கை உருவாக்குது. அப்போ 4 கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குன்னா, 10ஆம் இடத்தை வலுப்பெறும். ரொம்ப நாளாக நீங்கள் வேலையை தேடிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க, கிடைக்கும். இந்த 65 நாட்கள் உங்களுக்கு மிகுதியான ஒரு பலமான நாட்களை நினச்சி மூவ் பண்ணுங்க. அதே நேரத்தில் வேலை இருந்ததே இழந்தாச்சு, மீண்டும் என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன முயற்சி எடுத்தாலும் கிளிக் ஆகலான்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள், கிளிக் ஆகிடும். இடமாற்றங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான் இருக்கிறேன், அது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ அவசரப்பட வேண்டாம், அது சற்று பொறுமையாக யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. அப்படி மாறியே தீரணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாறலாம்.
அதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடிய விஷயங்கள் வேண்டாம். 5ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் திருமண முயற்சிகள் அவர்களுக்காக எடுத்த சில முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் குழப்பங்களை கொடுத்துருக்கோம். அவர்களுக்காக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வேலை சார்ந்த விஷயங்களும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுகளை கொடுக்காம அது உங்களை ஏமாற்றங்கள் அடையக்கூடிய சூழல்களை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, பிஸ்னஸ் ரீதியில் இருக்கிறவங்களும் சரி, அறிவியல் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களும் சரி, பெரிய லெவலில் டாப் லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தரப்போகிறீங்க. உயர்தர வளர்ச்சி மட்டும் கிடையாது, பேரும் புகழும் மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. நிறைய பிரச்சனைகளை தாண்டி சரிவுகளையும் சில பாதிப்புகளையும் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் பிரில்லியன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. 2026 உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதை உருவாக்க போகுது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிர திசை நடந்து இல்லை குரு திசை நடந்தோ, உங்களுக்கு சுக்கிர புத்தியோ குரு புத்தியோ ப்ளஸ் சுக்கிரன் குரு இந்த திசா புத்திகள் கனெக்ட் ஆகிருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லா கெட்ட பேரும் அவமானங்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை ரொம்ப பிடிச்சவங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவி நிறைய பேர் டைவர்ஸ்க்கு உண்டான சூழல் உண்டாக்குறது இந்த திசா புத்தி இணையக்கூடிய காலமாக தான் இருக்கும். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஜனன ஜாதகத்தில் இந்த திசா புத்திகள் எப்படி இருக்குது ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்து செய்திங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சியை உருவாக்கிடும். விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.